வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம் என்ன பண்ண போகிறோன்னா காய்கறி விதை தான் நட போகிறோம். வாங்க நம்ம விதை நட போகிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விதை நடுற இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த டிராக்டர்லாம் உள்ள போய் வந்ததுனால அந்த தடம் சக்கரத்தோட தடம் அப்படியே கிடந்தது. அந்த இடத்துல அப்படியே நம்ம கொத்த வச்சு லைட்டாக மண்ணை வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விதை நட ஆரம்பிச்சிட்டோம். தம்பி சொன்ன மாதிரி இப்போ நம்ம காட்டில் ஒரு சில காய்கறி விதை தான் நட போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பீட்ரூட் விதை எடுத்துக்கிட்டோம். அந்த பீட்ரூட் எப்படி இருந்ததுன்னா இந்த நெறிஞ்ச முள்ளர்கள்ல அந்த மாதிரி இருந்தது. நம்ம அதை எடுத்து ஒரு 2, 3, 4 அப்படியே போட்டு விட்டாச்சு. ஏன்னா ஒன்று வரும் வராது, எல்லாத்துலேயுமே 3, 4 அப்படி தான் போட்டுட்ருக்கோம். அப்புறம் முள்ளங்கி நட்டோம். முள்ளங்கிக்கு அப்புறம் பீக்கங்காய், புடலங்காய், பாவக்காய் எல்லாமே நட்டிருந்தோம். வெள்ளரிக்காய் முக்கியமாக இதில் வெள்ளரிக்காய் நட்டிருக்கோம். வெள்ளரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் பாவக்காய் ஒரு சிலருக்கு பிடிக்காது, ஏன்னா அது கசக்குங்கிறனால ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. வீட்லேயும் கூட தம்பியும் சாப்பிட மாட்டார். இருந்தாலும் அவனுக்கு போட்டு லஞ்ச் பாக்ஸில் போட்டு விட்டுருவேன், ஸ்கூலில் சாப்பிடுவான். வீட்டுக்காரருக்குமே கூட பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது, சாப்பிட மாட்டார். ஆனால் எனக்கு பாவக்காய்னா ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம புளிச்சக்கீரை விதை தான் நட்டிருந்தோம். புளிச்சக்கீரை, சிறுகீரை இது 2மே நட்டிருந்தோம். எப்படி போடுறதுன்னே தெரியாது, ஆனால் இருந்தாலும் நம்ம மேலோட்டமாக அப்படியே கேட்டு போட்டு விட்டாச்சு. எல்லா காயுமே ஃபஸ்ட்டு எப்படி நடுறதுன்னே நமக்கு தெரியாது, இருந்தாலும் ஒரு ஆசை நடணும் அப்படின்ட்டு. எனக்கு இந்த காய்கறியெல்லாம் நடணும், நம்ம காட்டில் வைக்கணும், அதில் வர்ற காய் வச்சு நம்ம எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை. நம்ம என்ன தான் வெளியே காய்கறியெல்லாம் வாங்கினாலும் கடையில் தான் வாங்குவோம். எல்லாமே கடையில் தான் வாங்கி ஆகணும். இருந்தாலும் நம்ம காட்டில் நம்ம கையால் போட்டு நம்ம இடத்துல நம்ம எடுத்து அது விளைஞ்சி அதை எடுத்து சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு அளவே இல்லை. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி காய்கறி செடி, பழம், பூச்செடி இந்த மாதிரி வைக்கிறதுலாம் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் தெரிஞ்சதை பண்ணுங்கள். ஏன்னா அதில் வர சந்தோஷத்தை விட வேறு பெரிய சந்தோஷம் இல்லவே இல்லை. இப்போ இது பார்த்திங்கன்னா தம்பி நட்டது இந்த வெங்காயம். ஆல்ரெடி நான் இங்கே நட்டிருந்தேன், பட் அது ஆனால் வரலை. தம்பி நட்டது நல்லாவே வந்திருக்குது பாருங்கள். வெங்காயம்லாம் பாருங்கள், நல்லா குண்டு குண்டாக பெருசு பெருசாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா இது அறுவடைக்கு தயாராகிரும். அப்புறம் இது முள்ளு கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கத்திரிக்காய். இது வீட்டுக்கிட்ட நட்டு வச்சுருக்கோம், மாமியார் நட்டது. பாருங்கள், இது ஏகப்பட்ட காய் கொடுத்துருச்சு இது வரைக்கும். இப்போ கூட பார்த்தீங்களா காய் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.